நீங்களே யோசிச்சு பாருங்களேன். பசுமையான வயல்கள், சலசலன்னு ஓடுற நீரோடை, குழந்தைங்களோட சிரிப்பு சத்தம்னு சந்தோஷமா இருக்கிற ஒரு கிராமம். அப்படிப்பட்ட ஒரு கிராமத்துல திடீர்னு ராத்திரி நேரத்துல பயங்கரமான சத்தமும் மரண ஓலமும் கேட்டா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த மிரளும் கிராமத்தோட கதை. இது வெறும் வார்னிங் மட்டும் இல்ல, ஒரு அமானுஷ்ய உலகத்துக்குள்ள பயணிக்க நீங்க தயாரான நாங்க கேட்கற ஒரு கேள்வி. வாங்க, அந்த கிராமத்துல அப்படி என்னதான் பயங்கரம் நடந்திருக்குன்னு நாமளும் போய் பாப்போம். பாருங்க, ஒரு பக்கம் சொர்க்கம் மாதிரி இருந்த ஒரு கிராமம், அன்பு சந்தோஷம்னு எல்லாம் நிறைஞ்சிருந்த இடம். ஆனா இப்போ அதே கிராமம்தான். ஆனா ராத்திரியானா விசித்திரமான சத்தம் கேக்குது. என்னன்னே தெரியாம கால்நடைகள் செத்து மடியுது. மொத்த ஊரும் பயத்துல உறைஞ்சு போயிருக்கு. சொர்க்கமா இருந்த அதே இடம் இப்போ ஒரு சாபத்தால நரகமா மாறியிருக்கு. சரி, இந்த கிராமத்தோட சாபத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன? வாங்க கதையோட அத்தியாயத்துக்குள்ள போகலாம். ஊரே பயத்துல ஒடுங்கி கிடக்கும்போது ஒரு 5 நபர்கள் மட்டும் தைரியமா முன்னாடி வர்றாங்க. கார்த்திகேயன் தலைமையில இனியும் இந்த பயத்தோட வாழ முடியாது, என்னதான் நடக்குதுன்னு ஒரு கை பாத்துரலான்னு கிளம்புறாங்க. அவங்களுக்கு வழிகாட்ட ஒருத்தர் வர்றாரு, சிவனையா. அந்த கிராமத்தோட எல்லா நல்லது கெட்டதும் எல்லா ரகசியமோ தெரிஞ்சவர் அவர் ஒருத்தர் தான். பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி அவர் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த சாபத்தோட உண்மையான முகம் அவங்களுக்கு தெரிய வருது. சிவனையா சொல்ல ஆரம்பிச்ச அந்த சம்பவம் அது ஒரு காதல் கதை. ஆனா கொடூரமாக சிதைக்கப்பட்ட ஒரு காதல் கதை. இந்த கதையோட நாயகி நந்தினி. ஊரே அவளை கிராமத்தோட சிரிப்புன்னு தான் சொல்லும். அவளுக்கும் சிவசங்கரன்கிற ஒரு ஓவியனுக்கும் இருந்த காதல் ரொம்ப ரொம்ப ஆழமானது. ஆனா எல்லா நல்ல கதையிலையும் ஒரு வில்லன் வருவானே, இங்க வர்றான் ரத்தினவேலு. அவனுக்கு நந்தினி மேலெல்லாம் ஆசை கிடையாது. அவனோட கண்ணெல்லாம் அவங்க அப்பாவோட சொத்து மேலதான். அதுக்காக எதை வேணாலும் செய்ய துணிஞ்ச ஒரு மிருகம் அவன். ஒரு இருட்டு ராத்திரியில சிவசங்கரனை ஒரு மரத்துல கட்டி போட்டுட்டு அவ கண்ணு முன்னாடியே நந்தினிய கடத்திட்டு போறான் அந்த ரத்தினவேல். யோசிச்சு பாருங்க அந்த கொடுமைய. காதலிச்ச பொண்ண கண் முன்னாடியே ஒருத்தன் கடத்திட்டு போறத கைய கட்டி போட்டுட்டு பாக்கறத விட பெரிய நரகம் இருக்கா? கடத்தினதோட நிக்கல அந்த மிருகம். அவளோட பண்ணை வீட்ல ஒரு பாலடைஞ்ச கிணத்துக்கு பக்கத்துல நந்தினிய சிறை வைக்கிறான். நாள் கணக்கா சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, அடி உத மனரீதியா சித்திரவதை பண்றான். ஆனா நந்தினி கொஞ்சம் கூட கலங்கல. கடைசியா கோவம் தலைக்கேறி ஒரு மண்வெட்டியால அவளை அடிச்சே கொண்டுட்டான். ஒரு பயங்கரமான புயல் அடிச்ச ராத்திரியில அவளோட உயிரற்ற உடலை தூக்கி அந்த பாலடைஞ்ச கிணத்துல வீசி எரிஞ்சிட்டான். நந்தினியோட கதை அவளோட மரணத்தோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அங்கதான் உண்மையான கொடூரமே ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த பாவத்தை செஞ்சது ரத்னவேல் மட்டும் இல்ல. ஆமாங்க, சிவனையா அந்த அதிர்ச்சியான உண்மைய சொல்றாரு. இந்த கொடூரத்துக்கு காரணம் 3 பேர். ஒருத்தனை விட ஒருத்தன் மோசமான மிருகங்க. பாருங்க, ரத்னவேல் அவ உடலைத்தான் சொதச்சான். ஆனா நாகேந்திரன் ஒருத்தன், அவன் ஒரு சூனியக்காரன், பில்லி சூனியம் வச்சு அவளோட ஆன்மாவையே சிறப்பிடிச்சிட்டான். 3ஆவதா முருகன், இவன் அவளோட நினைவுகளே இல்லாம ஆக்க நினைச்சான். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதத்துல அவளை சாகடிச்சிருக்காங்க. நாகேந்திரன் என்ன பண்ணான்னா, நந்தினியோட ஆத்மா சாந்தி அடையவே கூடாது, பலி வாங்கவும் கூடாதுன்னு மந்திரம் பண்ணிட்டான். ஆனா முருகன் இருக்கானே, அவன்தான் இவங்களே சைக்கோ. சிவசங்கரனை மனரீதியா கொல்லணும்னு நந்தினியோட ஒவ்வொரு பொருளையும் அவ கண்ணு முன்னாடியே எரிச்சான். அதோட கொடூர நிக்கல, அவரோட சாம்பலை எடுத்துட்டு போய் ஊரே குடிக்கிற தண்ணி கிணத்துல கலந்துட்டான். நினைச்சு பாருங்க, அந்த ஊர் மக்கள் அவளோட சாம்பலையே குடிச்சிருக்காங்கன்னு. இதையெல்லாம் கேட்ட கார்த்திகேயனுக்கு ரத்தம் சூடேறிடுச்சு. அவனுங்கள மனுஷங்கன்னு சொல்லாதீங்க, அவங்க மிருகங்க, அவங்களுக்கு மரணம் கூட ரொம்ப சுலபமான தண்டனை அன்னு கத்துறான். அப்போ அவங்க முடிவு பண்றாங்க, இனி பொறுத்தது போதும், நீதி கிடைச்சே ஆகணும். ஆனா சட்டப்படி நீதி கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்களே ஒரு ஆபத்தான திட்டத்தை போடுறாங்க. அந்த 3 மிருகங்களையும் பழி வாங்கவும் நந்தினியோட ஆன்மாவுக்கு விடுதலை கொடுக்கவும் ஒரு திட்டம். அப்போதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. நந்தினியோட ஆவி ஒரு அரக்கன் இல்ல, அது கிராமத்தை பழி வாங்கல. உண்மையில சாபத்தால கஷ்டப்படுற அப்பாவிங்க கிட்ட போய் என் கோபம் உங்க மேல இல்லைன்னு ஆறுதல் சொல்லுது. அவளோட மொத்த வெறியும் கோபமும் அந்த 3 பேர் மேல மட்டும்தான். அது 2ஆ பிளவுபட்ட ஒரு ஆன்மா. ஒரு பக்கம் கருணை, இன்னொரு பக்கம் கட்டுக்கடங்காத கோபம். அவங்களோட பிளான் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ஆபத்தானது. ஸ்டெப் 1, எங்க ஒளிஞ்சிருந்தாலும் அந்த 3 பேரையும் தேடி கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 2, ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனியா வலை விரிச்சு புடிச்சு கிராமத்துக்கு இழுத்துட்டு வரணும். ஸ்டெப் 3, ஃபைனல் ஸ்டெப், 3 பேரையும் அந்த சபிக்கப்பட்ட கிணத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். நந்தினியே உங்களுக்கான தண்டனையை கொடுக்கட்டும்னு முடிவு பண்றாங்க. அவங்க திட்டப்படியே எல்லாம் நடக்குது. கிளைமேக்ஸ், அந்த கிணத்தடியில 3 பேரும் நிக்கிறாங்க. அப்போ அந்த கிணத்துல இருந்து ஒரு பயங்கரமான சூறாவளி மாதிரி ஒளியும் கோபமும் கலந்து ஒரு உருவமா நந்தினியோட ஆவி மேல வருது. அவ கண்ணுல தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், பழி.
கட்டுப்படுத்தவே முடியாத பல வருஷமா அடக்கி வச்சிருந்த பழிவாங்கும் வெறி. ஆனா அந்த நொடியில அவளோட காதலன் சிவசங்கரனும் அவ பெற்றோரும், நந்தினி அமைதியாயிடுமா, உனக்கு நீதி கிடைச்சா போதும்னு கதறாங்க. அந்த அன்பான வார்த்தைகள் அவளோட கோபத்தை தணிக்குது. பழிவாங்கல் நீதியா மாறுது. அடுத்த கணம் ஒரு பிரகாசமான ஒளி தோன்றி மறையுது. அந்த இடத்துல அந்த 3 பேரும் சாம்பலா கிடக்குறாங்க. நந்தினியோட முகத்துல இப்போ கோபம் இல்ல, ஒரு நிம்மதி. அவளோட காதலனை பார்த்து கடைசியா ஒரு தடவை புன்னகை செஞ்சுட்டு அந்த ஆத்மா அமைதியா மேல போகுது. அதோட அந்த கிராமத்தோட சாப்ப நீங்குது, எல்லாம் பழையபடி மாறுது. ஆனா இந்த கதை நமக்கு ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. மனுஷங்க கொடுக்க தவறும்போது நீதிய ஒரு ஆவிதான் வந்து கொடுக்கணுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?